தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். மக்களுடைய பிரச்சனைகளை யார் போக்குறாங்களோ அவங்கள மாயவன்னு சொல்லுவோம். மின்னல் மாதிரி திடீர்னு வந்து மழை மாதிரி மக்களுக்கு தேவையானதை யார் செய்கிறாங்களோ அவங்களையும் மாயவன்னு சொல்வோம். சி.வி. குமார் அவர்கள் உருவாக்கி இருக்கிற மாயவன் மனிதனா இல்லாட்டி மாந்திரிகனான்றத மாயவன் டீம் கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், வெல்கம் டு அவர் ஷோ. சி.வி. குமார் சார், உங்களுக்கு வந்து 2 வணக்கங்கள், 2 வாழ்த்துக்கள். ஏன்? ஏன்னா ஓனர் ஆஃப் த ஷிப்பா இருந்த நீங்க வந்து இந்த படம் மூலமா கேப்டன் ஆஃப் த ஷிப்பாவும் ஆயிருக்கீங்க. அதனால தான். Thank you so much. நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கேக்குறேன். நல்லா இருக்குது. ஓகே, ஸோ இந்த படம் மூலமா சொன்ன மாதிரி 2வது அவதாரமும் நீங்க எடுத்திருக்கீங்க. ஆக்சுவலி ஒவ்வொரு படமும் நீங்க ப்ரொடியூஸ் பண்ணும் பொழுதே வந்து ஓகே இவருடைய படமா உடனே போய் பார்க்கணுன்ற மாதிரி விஷயங்கள் தான் அந்த படத்துல வந்து அதிகமா இருக்கும். ஸோ அந்த வகையில வந்து மாயவன், ஸோ யார் இவர்? மாயவன் வந்து யாருக்காக உருவாக்கப்பட்டவர்? மக்களுக்கானவனா? சொல்லுங்க. மாயவன் வந்து ஒரு 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 யூனிக் கான்செப்ட். ஒரு 2-3 இயர்ஸுக்கு முன்னாடி ஒரு 3-4 இயர்ஸுக்கு முன்னாடி நான் மேகசினில் படித்த ஒரு 2-3 விஷயங்களோட அடிப்படை தான் இந்த மாயவனோட நாட்டு. இது வந்து ட்ரூத்திங். இந்த மாயவனோட அடிப்படை அப்படின்றது வந்து ஒரு உண்மையான விஷயம். நிறைய பெரிய பெரிய பில்லியனர்ஸ், பெரிய பெரிய மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் ஜஸ்ட் லைக் கூகுள், பேபால், ஆரக்கிள், இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் இந்த இந்த ப்ராஜெக்ட்ஸ், இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒவ்வொருத்தவங்களும் 5,000 crore 10,000 crores இன்வெஸ்ட் பண்ணி ரிசர்ச் போயிட்டுருக்கு. இது ஆல்மோஸ்ட் 80% வந்து அவங்க வந்து 80-90% தே ஆர் இன் த வெரி நியரர் டு த இன்வென்ஷன். ஸோ அப்படி ஒரு விஷயம், அந்த மாதிரி ஒரு நடந்துட்டு இருக்க விஷயம் உண்மையிலேயே சாத்தியப்பட்டுச்சுன்னா ஹவ் இஸ் இட் பாசிபிள் அப்படின்றது தான் இந்த படத்தோட பேசிக். ஸோ இந்த இது வந்து ஒரு இன்னும் சொல்லப்போனால் இன்னொரு இதை வந்து அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்து இந்த மாதிரி இப்படி நடந்தால், ஒரு மர்டர் மிஸ்ட்ரி நடந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் இந்த மாயவன் படத்தோட அடிப்படை கதை. ஆக்சுவலி இப்போ வந்து சந்தீப் அப்படின்னாலே தமிழ் ரசிகர்கள், அதுலேயும் குறிப்பாக வந்து இந்த யங் கேர்ள்ஸுடைய கனவு கண்ணனா வந்து நீங்கள் தான் இருக்கீங்க. எதுக்கு சிரிக்கிறீங்க? அதுதான் உண்மையும் கூட. இல்லைங்க, சின்ன வயசில் நான் டிவி பார்க்கும்போது மாதவன் இன்டர்வியூ ஒரு வாட்டி வந்துச்சு. அதில் பொண்ணுங்களாம் மாதவனை கேட்டாங்க, எப்படிங்க இவ்வளோ க்யூட்டாக இருக்கீங்கன்னு. அதுக்கு மாதவன் சொன்னார், நான் காலேஜ் ஸ்கூலெல்லாம் பல வாட்டி இப்படி சிரித்து பார்த்தாங்க, எவ்வளோ கண்டுக்கல, இப்போ தான் நல்லா இருக்கேன்றாங்கன்னு. எனக்கு அதுக்கு கொஞ்சம் ஞாபகம் வந்துச்சு. இத்தனை நாளாக சிரிச்சு யாருக்குமே தொல்லை இப்போ தான் தெரியுதா. ஓகே, அது மட்டும் இல்லாமல் முதல் முறையாக அந்த தமிழ் சினிமாலேயே வந்து முதல் முறையாக நீங்கள் காக்கி சட்டை போட்டு நடிச்சிருக்கீங்க. காக்கி சட்டை போட்டு நடித்த நிறைய ஹீரோக்கள்ஸான விஷயம் என்னென்னா, அந்த யூனிஃபார்மை போட்டோன்னே வந்து நம்மளே அறியாமல் ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். அண்ட் நமக்குள்ளே வந்து ஒரு ஸ்ட்ராங்காக ஃபீல் ஆகும். அவங்களுடைய நடை உடை பாவனை எல்லாமே சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு வந்து அந்த ஃபீல் எப்படி இருந்தது? என்ன மாதிரியான போலீஸ் ஆஃபீஸர்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆலுங்க, எனக்கு அந்த மாதிரி புது ஃபீலிங் இல்லை. எனக்கு இன்ஃபேக்ட் அதிகம் டென்ஷன் இருந்தது. தப்பு தெரியுதா? ஃபிட்டாக இருந்தேன்னா இந்த மாதிரி தான் அதிகமாக யோசித்தேன். எனக்கு சின்ன வயசுலேருந்து போலீஸ்னால் ரொம்ப பிடிக்குங்க. ஆக்சுவலி ஸ்பீக்கிங் ஃபர்ஸ்ட் நான் போலீஸ் ஆகணும்னு நினச்சேன். சின்ன வயசில் ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகணுன்றது ஒரு கனவு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம், அதுவும் எங்கள் பாண்டியன் ஐபிஎஸ் படம் பார்த்ததுக்கப்புறம் ஆனது. ரஜினி சார் இது ஒரு லாஸ்ட்டில் ஒரு பைக்லேருந்து புல்லட்லாம் ஷூட் பண்ணிட்டு வருவார். எனக்கு அது உள்ள ஒரு இது மாதிரி இருந்துச்சு. ஆஃப்டர் பாயிண்ட் காக்கலையும் ஒரு ரொம்ப இன்ஸ்பிரேஷனலாக பட்டுச்சு. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது, ஓஹோ நம்ம ஆனோன்னு நினைக்கிறது போலீஸ் கிடையாது, போலீஸாக நடிக்கிறோன்னு நினைக்கிறோம், ஆன் ஸ்க்ரீனில் தான் இன்ஸ்பயர் ஆகுது போலன்ட்டு அப்போ புரிஞ்சுது. ஸோ ஜென்ரலாகவே ஒரு போலீஸ் கேரக்டர் பண்ணணும்னு எனக்கு எப்போ ஆசை. பட் ஆக்டர் கூட எப்போ போலீஸ் கேரக்டர் பண்ண பயங்கர மாச ஆக்ஷனாக பண்ணணும்னு தோணும். எனக்கு அமைஞ்ச படம் ஒரு யதார்த்தமான ஒரு ஜென்யூன் போலீஸாக பட்டுச்சு. பட் அது எனக்கு பிடிச்சிருந்தது. ஏன்னா சினிமாவாகவே நம்ம இண்டஸ்ட்ரியும் சரி, ஜனங்களும் சரி, ஆர்டிஸ்டும் சரி டெவலப் ஆகிட்டே வந்துட்டுருக்கோம். அந்த மாதிரி ஒரு இதில் ஒரு ஜென்யூன் கேரக்டர், ஒரு யதார்த்தமான ஒரு அவன் பண்ணுற வேலையை ரொம்ப நேசிக்கிற ஒரு போலீஸாக இருக்கிற ஒரு குமரன் என்ற ஒரு கேரக்டர் எனக்கு கிடச்சி ரொம்ப நான் நிஜமாகவே ஒரு லக்காக தான் பார்க்குறேன். அதுலேயும் ரொம்ப ஒரு லேயர்ட் கேரக்டர். ஸோ ஹாப்பி, ரொம்ப ஹாப்பி. சௌந்தரராஜன் வெற்றி படங்களை வந்து பாடலாசிரியராக இருந்துட்டு இருக்கீங்க. அந்த வரிசையில் வந்து மாயவன் படத்துலேயும் வந்து பாடல் எழுதியிருக்கீங்க. நீங்கள் எழுதியிருக்க அந்த மெலோடி சாங் வந்து எல்லா லவர்ஸ்க்குமே வந்து ஒரு ஃபேவரட் சாங்காக இப்போ இருந்துட்டு இருக்கு. அவர் நடிச்சிருக்காரு, அதனால தான். அதனாலயா? இல்லை, ஒரு நிறைய பேர் வரிகளை கேட்டு இப்போ எனக்கு முதல் பாடல் வந்து ஜிப்ரான் அவர்கள் இங்கே வரல, வாடி வாடி அப்படிங்கிற பாடல் தான், சென்னை டு சிங்கப்பூர் தான். அந்த பாடல் வெளியானப்போ எல்லாருமே வரிகளை ரொம்ப சிலாகிச்சு பேசினாங்க. இந்த மெல்ல மெல்ல சொல்லவா வந்ததுக்கப்புறம் எனக்கு முதல்ல வந்த ஒரு அவருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், ஹைதராபாத்லேருந்து ஒரு பொண்ணு வந்து நீங்கள் அந்த படத்தில் பாடல் எழுதியிருக்கீங்களான்னு கேட்டுட்டு, எனக்கு சந்தீப்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு தான் சொன்னாங்க. நீங்கள் வந்து நிறைய இயக்குனர்களை அறிமுகப்படுத்திருக்கீங்க, நிறைய நடிகர்களை வந்து அடுத்த லெவலுக்கு நீங்கள் வளர்த்து விட்டுருக்கீங்க. அந்த வகையில் வந்து சௌந்தரராஜனையும் வந்து இந்த படம் மூலமாக நீங்கள் கொண்டு வந்திருக்கிறது உண்மையிலேயே ஒரு சந்தோஷமான விஷயம் தான். கண்டிப்பாக. ஏன்னா நாங்கள் வந்து இந்த படம் பாட்டு எழுதும்போது இந்த படம் தான் முதல்ல சௌந்தருக்கு ரிலீஸ் ஆகும்னு நினச்சோம். ஆனால் அதுக்கு உள்ள நம்ம தீரன் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். தீரனில் வந்து டிங்கா டிங்கா பாட்டு தான் எழுதியிருந்தார்.
இவரை வந்து ஜிப்ரான் வந்து எனக்கு ரெஃபர் பண்ணி இவர் நல்லா எழுதுவார் பாட்டு, நீங்கள் இவரை மீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இவரை அனுபவம் என்னங்க ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னா, அவர் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு, சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு அப்படின்னா, சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணுறவங்க நம்ம செட் ஆவாங்களாங்க, நம்ம பாட்டு எழுதுறோம் நம்ம அவர் அப்படின்னு, இல்லை நீங்கள் மீட் பண்ணுங்கள் அவரை அப்படின்னா நான் மீட் பண்ணோன்னு நான் சொன்னேன், இதுதான் என்னோடய சாங் சுச்சுவேஷன், இந்த மாதிரி தான் எனக்கு தேவைப்படுது, இந்த இது வந்து பார்க்குறதுக்கு ரொமான்டிக் சாங்காக இருக்கணும், ஆனால் அதுக்குள்ளே வேறு ஒரு படமாக பாட்டாக கேட்கும்போது ரொமான்டிக்காக இருக்கணும், படமாக பார்க்கும்போது அது வந்து அது வந்து அந்த மாதிரி ஃபீல் ஆகக்கூடாது, அது வேறு மாதிரி ஒரு சாங்காக ஃபீல் ஆகணும், அதுக்கேற்ற மாதிரி அந்த இது எழுதணும் அப்படின்னு அவர் அப்புறம் செம்மையாக எழுதினார். அப்புறம் நானும் ஜிப்ரான் ஒரு உட்காந்து ஃபைனல் பண்ணும்போதும் இது நல்லா வருவாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நல்லா இஸ் a வெரி யங் டேலண்ட் அண்ட் ஹி வில் கம் அப் கிரேட் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. ஜிப்ரான் சார் பற்றி கண்டிப்பாக பேசணும். ஏன்னா இது வரைக்கும் அவர் எத்தனை படங்களுக்கு இசையமைச்சிருக்காரோ அதே மாதிரி தான் இதுக்கப்புறம் அவர் இசையமைக்க போகிற படங்களுடைய எண்ணிக்கையும் அவ்வளோ இருக்கும். 20 படம் அவர் பண்ணியிருக்காருன்னா இன்னும் 20 படங்கள் அவர் பண்ண போகிறாரு. அந்த அளவுக்கு வந்து வாண்டடான ஒரு மியூசிக் டைரக்டராக இருக்கார். ஸோ அவர் மாயவன்குள்ளே வந்த விஷயம் பற்றி சொல்லுங்கள். நானும் ஜிப்ரானை வந்து ஒரு ஃபங்க்ஷனில் அவரோட மீட் பண்ணேன். ஒரு ஃபங்க்ஷனில் மீட் பண்ணும்போது அவர் சொன்னார், சார் நம்ம வந்து உங்கள் படங்கள்லாம் நாங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா, சார் என்ன சார் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, நீங்களாம் வந்து கமல் சாரோடய ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க, நம்ம படங்கள்லாம் ஒர்க் பண்ணுவீங்களா நீங்கள் முதல்ல அப்படின்னு. அப்போ சொன்னார் அவர் வந்து, இல்லைங்க நான் வந்து உங்கள் படங்கள்லாம் ஒர்க் பண்ணணும், நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாகவே இருக்கேன். ஆமாம். அப்புறம் நான் 2-3 மீட் பண்ணோம். அவரோட வேவ்லென்த் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதுக்கப்புறம் கதை சொன்னோன்னா கண்டிப்பாக பண்ணுவோம் பாய் அப்படின்ட்டாரு. ஜிப்ரான்ட்ட ஒரு ரொம்ப நல்ல ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம எத்தனை தடவை இதை வந்து ஐடியாவை மாற்றி நம்ம வந்து இது இப்படி இருக்கணும் நம்ம சொல்லிகிட்டே இருந்தாலும் அவர் நம்ம கேட்குற சேஞ்சஸ் அத்தனை தடவை எனக்கு செஞ்சு. ஜாக்கி ஷெரீஃப் வந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க, டேனியல் பாலாஜி இருக்காரு, மயம் கோபி இருக்காங்க, ஸோ இந்த மாதிரி ஜேபி சார், ஸோ இவ்வளோ ஆர்டிஸ்ட் இவங்க எல்லாருமே வந்து ரசிகர்கள் மத்தியில் நல்ல பேர் வாங்கினவங்க, அவங்களுடைய மனசில் வந்து இடம் பிடிச்சவங்க அவங்க எல்லாருமே. ஸோ அவங்களோட நீங்கள் ஒர்க் பண்ண அந்த அனுபவம் எப்படி இருக்கு? நிஜமாவே ரொம்ப பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸுங்க. ஒன்று டேனியல் பாலாஜி அண்ணான்றவர் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். என்ன ஒரு 15 இயர்ஸ் தெரியும் அவருக்கு. என்ன எனக்கு அவர் ஒரு 15 வருஷமாக தெரியும். நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கிற டைம்லேருந்து அவர் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணவர். ஸோ அவரோட ஃபைனலாக நடிக்கிறதுன்றது ரொம்ப ஒரு எக்ஸைட்டிங் ஃபேக்டர். அண்ட் அவங்க எல்லாருக்கும் ஒரு டிஸ்டிங்டிவ் ஆக்டிங் ஸ்டைல் இருக்குங்க. அந்த ஆக்டிங் ஸ்டைலில் நான் எப்பவுமே நம்புறது என்ன, எஸ்பெஷலி இந்த மாதிரி ஒரு படத்தில், ஐ நீட் டு டேக் ஃப்ரம் தெம். என் கேரக்டரை பர்ஃபார்ம் பண்ணுறது ஆப்போசிட் கேரக்டர் என்ன பர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அதுக்கு கரெக்டாக ரியாக்ட் பண்ணி ஒரு 30% ப்ளஸ் பண்ணாலே ஒரு ஸ்டாண்ட் அவுட் ஆகும் கேரக்டர். ஸோ அப்படி ஒரு ஃபென்டாஸ்டிக் டேலண்ட்டோட நம்ம ஒர்க் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கலாக அது ஸ்டாண்ட் அவுட். இப்போ லாவண்யாவும் சரி, இட்ஸ் வெரி குட் பர்ஃபார்மர். ஜாக்கி ஷ்ராஃப் சார்ன்றவர் நம்பவே முடியாதுங்க. அவர் எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் அவர் பர்ஃபார்மன்ஸ்க்கும் அவர் ஸ்டைல் நிறைய இடத்த சொல்லியிருக்கேன். அவர் எப்படின்னா, லாஸ்ட் டே ஷூட்டு அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சி அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும்னு நினச்சேன். அவர் கேரவானுக்குள்ளே போயிட்டார். சார் கேரவானில் போய் வாங்கலான்னு போனேன். அவர் காலில் வந்தோடனே அவர் டக்குன்னு என் காலில் வந்துட்டார். நான் இது என்ன சார் 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 சார்னு, ஆமாம் நீ என் காலில் வந்தலன்னாரு. ஐயோ சார்ன்னு நான் இவர் ரொம்ப நான் ஆக்சுவலாக ஜேபி சாருக்கு ரொம்ப பெரிய ஃபேனுங்க. ஜேபி சார், ஜெயபிரகாஷ் சாருக்கு நான் யுத்தம் செய்கின்ற படம் பார்த்ததுலேருந்து அவருக்கு நான் செம்ம ஃபேன் ஒரு ஆர்டிஸ்ட்டாக. ஸோ ஐ வாஸ் வெரி எக்ஸைட்டட் அபவுட் ஒர்க்கிங் வித் ஹிம். இதுக்கு முன்னாடி நாங்கள் இன்னொரு படம் பண்ணியிருந்தோம், ஆனால் எங்களுக்கு காம்பினேஷனே இல்லை. ஃபஸ்ட் டைம் அவரோட காம்பினேஷன் பண்ணும்போது நான் அவர் முதல்ல போய் சொன்னேன், சார் நான் உங்களுக்கு ரொம்ப பெரிய ஃபேன் சார், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு. தெரியாமல் ஒரு டிக்னிட்டி வரும். ஒரு நான்மகனல்லையாக இருக்கட்டும், இல்லை ஒரு யுத்தம் செய்யா இருக்கட்டும், அவர் ஸ்க்ரீனில் வந்தப்போ ஒரு தெரியாத ஒரு டிக்னிட்டி நமக்கு தெரியும். அது எனக்கு அவரில் ரொம்ப பிடிக்கும். சார் இந்த ஆர்டிஸ்ட் எல்லாருமே லைக் இவர் எந்த அளவுக்கு எக்ஸைட்மெண்ட் ஆனார் அப்படின்றது வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. ஸோ இவ்வளோ சூப்பர்பான ஆர்டிஸ்ட்லாம் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கான ஸ்பேஸ் கண்டிப்பாக நீங்கள் வந்து கொடுத்துருந்துருப்பீங்க. அவங்களுக்கான அந்த முக்கியத்துவம்லாம் எப்படி இருக்குது, அவங்களுக்கான ஸ்பேஸ் எப்படி நீங்கள் வந்து அலோகேட் பண்ணி. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல சொன்ன மாதிரி ஒரு இடத்துல ஆரம்பித்து வேற ஒரு இடத்துக்கு போய் நிறைய ட்ராவல் இருக்கும். அந்த ட்ராவலிங்கில் வந்து நிறைய கேரக்டர்ஸ் தேவைப்பட்டாங்க. ஒவ்வொரு கேரக்டருமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். படத்தை நகர்த்துறதுக்கான ஒரு டூலாக தான் எல்லாருமே இருந்திருக்காங்க. யாருமே வந்து இந்த கேரக்டர் தேவையில்லை படத்துக்கு, எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாமல் இந்த அப்படின்ற மாதிரிலாம் இல்லாமல் ஒரு கேரக்டருக்கு கூட மிஸ் ஆகக்கூடாது. அந்த கேரக்டருக்கு எல்லாமே பவர்ஃபுல் கேரக்டர். இப்போ ஜேபி சாராக இருக்கட்டும், டேனியல் பாலாஜி, ஒவ்வொருத்தவங்களும் பார்த்திங்கன்னா அவங்கவுங்க ஸ்பேஸில் வந்து இன்னொருத்தவங்களை தூக்கி சாப்பிட்ற மாதிரி தான் அவங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணி போயிருக்காங்க. டேனியல் பாலாஜிலாம் ஒரு வேறு லீக்கில் இருக்காருன்னா, ஜேபி சார் வந்து அவர் ஒரு லீக்கில் இருக்கார். இவர் ஜாக்கி ஷெராஃப் சார் வந்து வேறு மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு டிரெக்டராக நம்மளுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆர்டிஸ்ட் கிடச்சிட்டாலே நம்ம 50% ஒர்க் அங்கே முடிஞ்சுது. அந்த வேலை லக்கி தான். ஏன்னா எல்லாருமே செம்மையாக பண்ணியிருக்காங்க. எவ்ரி ஒன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கேரக்டர் த மூவி டு மூவ் த ஸ்கிரிப்ட். நம்ம தீனான்னு ஒருத்தர் இருப்பார், நம்ம ஆக்டர் தீனா. அவர் இல்லை நம்ம ஆர்டிஸ்ட் தீனா. அவர் நம்ம படத்துலையும் ரொம்ப மாயவன்லையும் ரொம்ப நல்ல கேரக்டர் பண்ணியிருக்காரு. அவரெல்லாம் ஒரு டைலாக் இருக்காது, மிரட்டி விட்டுருப்பார். டென்ஷன் ஆகிடும் அவரை பார்க்கும்போது.
அதெல்லாம் நிஜமாவே பெர்ஃபார்மர்ஸ்ன்றது இந்த படத்தை நிஜமாவே அந்த ஆக்டர்ஸ் எல்லாம் தான் கொண்டு போனது. ஆக்சுவலி எல்லாருமே வந்து இந்த படத்தில் பெஸ்ட் ஆர்டிஸ்ட்டாக இருக்காங்க. அவங்களுக்கான வந்து அந்த ஆக்டிங்கான ஸ்கோப்பும் வந்து ரொம்ப சரியாக இருக்குது இந்த படத்தில் அப்படின்னு தான் சொல்லணும். அதுலேயும் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா காக்கி சட்டை, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, கன், துப்பாக்கி, தோட்டா அப்படின்னு சுற்றிட்டு இருக்க மத்தியில் காதல் அம்பு வந்து விட்டுருக்கீங்க இடையில. லவ் போர்ஷன்ஸை தாங்க கேட்குறேன், அப்படியே முழிக்கிறீங்க. இல்ல நீங்க ப்ரிஃபிக்ஸை ரொம்ப அதிகமா சொன்னீங்களா? இல்லை இவ்வளோ பில்டப் பண்றாங்களே, நம்ம படத்துல அவ்வளோ லவ் ட்ராக் இல்லையே. அப்படியே பிஸியாக இருக்கும்போது அப்படியே லாவண்யா பக்கம் காதல் அம்புலாம் போயிருக்கு. லவ் ஸ்டோரி ட்ராக் கிடையாது இந்த படம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பாத்தீங்கன்னா, நான் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் படத்துல, லாவண்யா ஒரு சைக்கியாட்ரிஸ்ட். ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கும் சைக்கியாட்ரிஸ்ட்டுக்கும் ரெண்டு எஜுகேட்டட் ஒர்க்கிங் மெச்சூர் பீப்புளுக்குள்ளே இருக்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் என்ன இருக்கும், அந்த மாதிரி தான் இதில் இருக்கும். டான்சிங்கில் வந்து ட்ரீஸ் மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப ஒரு மெச்சூராக பியூட்டிஃபுல்லாக இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் அந்த படத்தில் காட்டியிருப்போம். ஸோ ஐ திங்க் தட் ஷோஸ் ஆன் ஸ்க்ரீன். அது அப்படியே ஸ்க்ரீனில் உங்களுக்கு தெரியும் அது எப்படி இருக்கணுமோன்னு. சரி, இவ்வளோ மெச்சூர்டாக இருக்கீங்க, ஐ லவ் யூ நான் சொல்லிக்கிட்டீங்களா இல்லையா? நீ யாரை பத்தி? நான் லாவண்யா, சந்தீப் லாவண்யா கேக்குறீங்களா, குமரன் ஆத்ரே கேக்குறீங்களா? டவுட்டாவே இருக்குது இவங்க கேக்குறது. நான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. குமரன் ஆத்ரேயா பத்தி தான் நான் பேசிட்டு இருக்கேன், படத்தை பத்தி தான். குமரன் ஆத்ரே நடுவுல ஐ லவ் யூ எல்லாம் படத்துல கிடையாது, எல்லாம் அண்டர்ஸ்டுட் தான். ஐசைட் தான். சோ நோ ஐசைட் கூட அண்டர்ஸ்டுட் அண்டர்ஸ்டுட் தான், நோ வேர்ட்ஸ் அப்படின்ட்டு. எப்பவுமே வந்து நம்ம மியூசிக் லைக் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா பாட்டு கேட்கலாம். பட் அதை ஃபீல் பண்ணணும், நமக்கு இருக்கிற சுச்சுவேஷனை ஃபீல் பண்ணணும்னா லிரிக்ஸ் தான் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை யோசிச்சு அதை நினச்சி தான் அழுறதா இருக்கட்டும், சந்தோஷப்படுறதா, அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துருக்க பாடலே பார்த்தீங்கன்னா ஒரு காதல் பாடல் மாதிரி இருக்குது. ஆனால் இது வந்து ஒரு த்ரில்லர் மூவி. இந்த காதல் பாடம் பார்க்கும்போது தான் வந்து தெரியும், கேட்கும்போது காதல் பாட்டாக தெரியும், பட் பார்க்கும்போது தான் என்ன மாதிரியான சாங் தெரியும். நீங்கள் அப்போ வார்த்தைகள் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றதும் இருக்குது. ஸோ வார்த்தைகள் நீங்கள் எழுதும்பொழுது உங்களுக்கும் ஜிப்ரான் சாருக்கும் நடந்த அந்த கான்வர்சேஷன், அந்த மாதிரி நீங்கள் சொன்ன வார்த்தைகள் மட்டுமே அவர் பயன்படுத்தினாரா? அப்படிலாம் எந்த பாடலுமே உருவாகாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ அதுக்கான காலகட்டம் கிடையாது. இதுக்கு முன்னாடி எப்படி நமக்கு தெரியல. ஆனால் நான் வந்து யூஸ்வலாக ஒரு ஒர்க் பண்ணும்போது எப்படி பண்ணுவேன்னா, ஒரு ஒரு ட்ராவல் பற்றின ஒரு மியூசிக் கேட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ட்ராவல் ஃபீலை தரணும். இப்போ அவர் சுச்சுவேஷன் சார் சொல்கிறாருன்னா கண்டிப்பாக ஜிப்ரான் சார் அவர் வந்து அந்த டியூனில் வந்து அவர் வந்து மியூசிக்காக அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுவார், நான் வந்து லிரிக்காக அதை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும், அவர் வந்து அவரோட ஆக்டிங் ஸ்டைலை எக்ஸ்பிரஸ் பண்ணுவார். அந்த மாதிரி எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, லைட்டாக ஒரு எந்த விதமான சலனமுமே இல்லாத ஒரு நல்ல தண்ணியாக ஓடிட்டு இருக்க நீரோட வந்து டக்குன்னு எந்த எக்ஸ்பிரஸும் இல்லாமல் ஒரு பெரிய அருவியாகும்போது எந்த மாதிரி அந்த இது அப்படியே நான் மெட்டில் மெல்ல மெல்ல சொல்லவா, துள்ளி துள்ளி செல்லவா, அள்ளி அள்ளி பேசவா, சிறகாய் வரவா, எவ்வளோ சாஃப்டாக இருந்தது. அப்புறம் காற்றோடு கைகள் கோர்த்து சிந்துதே வானம், என்னோடு கண்கள் கோர்த்து எழுநி, ஏதேதோ ஏதேதோ ஒரு அலைப்பாயும் உள்ளமே, தென்றல் வந்தால் துள்ளுமே அப்படிங்கிற வந்து. அதுக்கப்புறம் எனக்கு இந்த ரொம்ப பிடிச்சது வந்து இந்த இதில் வந்து நிறைய பேர் சொன்னாங்க, தூவும் ஒரு தூறல் கடல் சேரும் நேரம், வீழும் துளி மீண்டும் வான் மேகம் தீண்டும் அப்படிங்கிற வரி ரொம்ப பிடிச்சது. ஸோ ஓவராலாகவே வந்து இது எனக்கு ரொம்பவே ஸ்பெஷலான எக்ஸ்பீரியன்ஸ். வேர்ட்ஸும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இப்போல்லாம் ஒரு கேட்சியான டியூன், ஆக்சுவலி படத்துக்கு சம்மந்தம் இல்லைனா கூட ஒரு ஹிட் வேணும் அப்படிங்கிறதுல கேட்சியாக வேணும், அந்த மாதிரி எந்த வித இதுவும் எனக்கு சார்கிட்ட இருந்தாலும் எதுவுமே தோணல. ஜிப்ரான் சாரும் வந்துட்டு சார்கிட்ட எப்பயுமே சென்னை டு சிங்கப்பூராக இருக்கட்டும், மாயவன், தீரன் உட்பட எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அந்த சுச்சுவேஷனை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம், உங்களோட ஃப்ரீ இண்டிபெண்டன்ட்ல நீங்கள் பண்ணி கொடுங்க, அதுக்கப்புறம் நம்ம அந்த பாடலில் அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு. மற்றபடி அவர்கிட்ட இருந்து அவர் ரொம்ப நல்லா எழுதுவார். ஜிப்ரான் சார் ரொம்ப நல்லா எழுதுவார் சார். அந்த நலன் குமாரசாமி சார் வந்து ஸ்க்ரீன் பிளே எழுதியிருக்காங்க, டைலாக்ஸ்லாம் எழுதியிருக்காங்க. அதாவது ஒரு த்ரில்லர் படத்துக்கு என்ன மாதிரியான ஆஸ்பெக்ட்ஸ்லாம் இருக்கணுமோ அதெல்லாம் வச்சு தான் அவர் எழுதியிருப்பார். பட் இருந்தாலும் வந்து அவர் எழுதியிருக்காருன்னா சம்திங் ஏதாவது யூனிக்கான விஷயங்கள் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது இருக்கும் அப்படின்னா என்ன சொல்வீங்க? நல்ல டைலாக்ஸ் எப்பவுமே ஃபேவருங்க. அவர் வந்து அவரோட ஸ்கிரிப்டை மூவ் பண்ணுற விதமும் சரி, அவரோட டைலாக்ஸோட சென்ஸும் சரி ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய டைலாக்ஸ் இருக்குது, ரொம்ப நோட்டட் டைலாக்ஸு, குட்டி குட்டியாக அங்கங்கே ஒவ்வொரு கேரக்டரும் ஒரு வார்த்தை பேசினா கூட அது வந்து நல்ல ஆடியன்ஸை அவர் ரீச் ஆகிற மாதிரியான டைலாக்ஸ் நல்லா நிறைய எழுதியிருக்காரு. ஓவர் த பீரியடில் அந்த ஸ்கிரிப்டோட எவால்வேஷனுக்காக நானும் அவருமே ரொம்ப தடவை உட்காந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஒரு ஒரு நாவல் கான்செப்ட் எடுத்து அதை எக்ஸிக்யூட் பண்ணி அதை ஸ்க்ரீனில் கொண்டு வரதுக்கு முன்னாடி நம்ம அதை கரெக்டாக எழுதலைன்னா அது வந்து மிஸ் ஆகிடக்கூடிய வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. அது இந்த மாதிரியான ஒரு வாக்கியான ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு ரொம்ப நேரமான லைனில் ட்ராவல் பண்ணுற ஸ்கிரிப்ட் கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட அது வந்து ரொம்பவே அடி வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கனால அவரும் நிறைய டைம் எடுத்து கரெக்டாக எனக்கு பண்ணி கொடுத்தாங்க. நல்ல டைலாக்ஸ் இந்த படத்தில், நிறைய டைலாக்ஸு சூப்பராக அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் அந்த கடத்துகிற விதம்ன்றது வந்து செம்மையாக பண்ணியிருக்காரு. எனக்கு அது ரொம்பவே பிடிச்சிருக்கு. நல்லா என்னோட அந்த டைலாக் சென்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லான்ட்டு அதில் ஒரு சில டைலாக்ஸ் நீங்களும் சந்திப்போம் வந்து சொல்ல முடியுமா? நிறைய டைலாக்ஸ் இருக்குது, எல்லாமே கேட்சியாக இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. அதில் உங்கள் 2 பேருக்கும் ரொம்ப பிடிச்ச டைலாக் ஏதாவது சந்தீப்? எனக்கு பிடிச்ச டைலாக் வந்து
இந்த ட்ரைலர்லேயே வரும், தெய்வம் தான் எல்லாத்தையுமே பண்ணணும், நீயே தெய்வமாக நினைக்கக்கூடாது அப்படின்ற டயலாக் வந்து எனக்கு ரொம்ப பர்சனலாகவே அது வந்து செம்ம க்ளோஸாக இருந்துச்சு அந்த டயலாக். கண்டிப்பா உங்களுக்கு ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிச்ச டைலாக் அதுதான். அவர் டக்குன்னு அவர் சொல்லிட்டாரு. நைஸா டே பட் இல்லை இல்லை ட்ரைலர்ல இல்லை இல்லை வந்தத மட்டும் அது இல்லாமல் எனக்கு பிடிச்ச டைலாக் என்னென்னா, லாவண்யா அது டைலாக் இருக்கும், 1000 கிக்கை ப்ராக்டிஸ் பண்ணுறதோட ஒரே கிக் 1000 வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணால் பெட்டர்ன்ட்டு ப்ரூஸ்லியோட ஒரு லைன் இருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச டைலாக் அதில். ஸோ நான் இல்லாமல் இன்னொன்று சொல்லலாம் தான், சொல்கிறதுக்குள்ளே ஆல்ரெடி கவர் பண்ண பார்க்குறீங்க பார்த்தீங்களா. சரி ஓகே. ஸோ ப்ரூஸ் லீயோட டைலாக் வந்து உங்களுடைய ஃபேவரட் டைலாக் அப்படின்னு சொல்லிட்டீங்க. அண்ட் இந்த கரெக்ட் படத்துல டைமிங்கில் யூஸ் பண்ணுறதுங்க அவர். இப்போ நம்ம ப்ரூஸ்லி சொன்னதை திருப்பி யூஸ் பண்ணுறது எல்லாருக்கும் தெரியும். பட் இது எங்கே யூஸ் பண்ணுறோம், எப்படி யூஸ் பண்ணுறோன்றது தான் கணக்கு. அது இந்த படத்தில் கரெக்டாக இருக்கும். அடுத்த ஆக்ஷன் பற்றி தான் நான் கேட்கணும்னு நினச்சேன். ஸோ இந்த படத்தில் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக இருக்கீங்க. ஸோ அந்த ஆக்ஷன் சம்மந்தமான டைலாக் வேறு ஃபேவரட்டான டைலாக் அப்படின்னு சொல்லிட்டீங்க. இந்த படத்தில் இந்த ஆக்ஷன் போர்ஷனில் எப்படி இருக்குது, சேசிங் இதெல்லாம்? குட்டோ பேட் எனக்கு ஒரு விஷயம் கொஞ்சம் லக்காக அமைஞ்சது என்னென்னா, நான் பண்ண எல்லா படத்துலையும் ஆக்ஷன் இருந்தாலும் அது கொஞ்சம் யதார்த்தமான ஆக்ஷனாக தான் இருக்குது. அதனால் ஆடியன்ஸ் கொஞ்சம் ரிசீவ் பண்ணிக்கிறாங்க. நல்ல வேலை இல்லைன்னா சும்மா இவன் தேவையில்லாமல் ஆக்ஷன் ஹீரோவை ட்ரை பண்ணுறக்கான்னு கலாய்க்கிற மாதிரிலாம் எதுவும் வராமல் நியாயமாக தான் இருக்குது. இந்த படத்துலையும் அப்படி தான் வந்திருக்கு. எஸ்பெஷலி ஆக்ஷன்ன்ற ஃபைட் சீன்ஸோட ஸ்டண்ட்ஸ் படத்தில் நிறையா இருந்தது. ஓடுறது, குதிக்கிறது, உள்றது, இந்த மாதிரி நிறையா மேட்ரு இருந்தது. அதில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டது கடல் தூக்கி போட்டாங்க. நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அது ஆக்சுவலாக ஒரு சீனு. அதை நான் எடிட்டில் அது ஒரு மாண்டேஜாக இருந்தால் போதுன்ட்டு மெல்ல சில வேலை மாண்டேஜாக மாறிடுச்சு. அதுக்கு ரொம்ப முக்கணுங்க. இன் ஒரு 40 கிலோமீட்டர் கடலுக்குள்ளே போயிட்டோம். போட்டு இருக்கிறவங்க எல்லாம் வாந்தி எடுத்துட்டாங்க. நான் சிவி கோபி நாங்கள் 3 பேர் தான் கொஞ்சம் ஸ்டெடியாக இருந்த மற்றவங்க எல்லாம் வாந்தி எடுத்துட்டாங்க. லாவண்யெல்லாம் படுத்துட்டா கீழே அப்படியே. என்னால் முள்ளன்ட்டு படுத்துட்டா கிளாஸஸை போட்டு. அந்நேரம் பார்த்து கோஸ்ட் கார்டு ஷிப் வந்துட்டு எங்களுக்கு கவர் பண்ணிடுச்சு. நாங்கள் எதாவது இல்லீகல் போட்டுன்னு நினச்சி கன் வச்சிட்டாங்க. நான் வந்து இந்திரின்னு லாவண்யா காட்டுறேன், நோன்றாவே இங்கே எதிர்க்க கன்னை வச்சுருக்காங்க, புல்லட் லோட் பண்ணிட்டு இங்கே ஃபிங்கர் வச்சுருக்காரு. அவன் ஐயோ நினச்சிட்டு இருந்தோம். அது ஒரு அட்வென்ச்சர் தான் அது. ஆயிடுனா அதுக்கப்புறம் அவங்க ஸ்டண்ட் மேனை வச்சு எடுக்கிறதுலாம் எடுத்துகிட்டு லாஸ்ட்டாக என்னை வச்சு இன்னும் க்ளோஸ் எடுக்கணுமோ அவங்க இன்னும் பெரிய ஷிப் எதை கொண்டு நினச்சி பெரிய ஒரு ஷிப்பு கொண்டு வந்தாங்க. இது 535க்கு நம்ம கடலில் டைட்ஸ் அதிகமாகிடும், அந்த அலெல்லாம் பயங்கரமாயிரும். அந்நேரத்துக்கு எங்களுக்கு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்காரு. எனக்கு அவனுக்கு சும்மா ஏதோ சண்டை நடந்துகிட்டே இருக்கும். அவருக்கு பெட்டு நல்லா ஓகேவா. அவ்வளோ நேரம் லைஃப் ஜாக்கெட்டு கொடுக்காம பாடி சூட்டை, பிரதர் இதுதான் பாடி சூட் போடுங்க பிரதர்னாரு. நான் எது இப்போயே கொடுத்துட்ருக்க, காலையிலேயே ட்ரை பண்ணியிருப்பேமே, கரைக்கு கூட போயிட்டு வந்துட்டோமே, போட்டு பார்த்தா அது எனக்கு டைம் இல்லை, லைட் டெட் ஆகுது. நான் குதிச்சிட்டேன். கட் பண்ணால் ஓகே என்ன டேக் ஓகே. அங்கே ஜிம்மிலாம் வச்சுருந்தாங்க பக்கம். ரொம்ப லாவிஷ் ஃபில்ம் இது. ஜிம்மிலாம் வச்சுருந்தாங்க பக்கத்தில். ஓகேன்ட்டாரு. அங்கே ஷிப்பில் ப்ரொப்பல்லர் ஆன் பண்ணி விட்டாங்க. அவங்களுக்கு தெரியாத விஷயம் என்னென்னா, நான் கையை தூக்க முடியல, ஸ்விம் பண்ண முடியாது. ப்ரொப்பல்லர் ஆன், இங்கே போட் இருக்கக்கூடாது, போயிடணும் க்ளோஸ் வரணும்னா. ப்ரொப்பல்லர் ஆன் பண்ண உடனே என் பாடி ப்ரொப்பல்லருக்கு போகுது ஃபுல்லாகுது. ஏன்னா அது சுற்றுது இல்லையா. எனக்கு டென்ஷன். நான் கத்துறேன், யோ நான் அவங்களுக்கு கேட்க மாட்டேங்குது. டைட் வேறு அடிக்குது. கொஞ்சம் மிஸ் ஆனால் என் பாடி ப்ரொப்பலருக்குள்ளே கால் போயிருக்கும். எஜ்ஜு செகண்டில் ஒரு லைஃப் கார்டு போட்டு, நம்ம சும்மா மீன் பிடிக்கிறவங்க போட் இருக்கோம்ல, நாங்கள் ஒரு 3 பேர் லைஃப் கார்டாக வச்சுருந்தோம். ஒருத்தர் டக்குன்னு பிடிச்சாரு. ஒரு கரெக்டாக ஒரு 10 செகண்ட் லேட் இருந்தால் என் பாடி ப்ரொப்பலருக்குள்ளே போயிருக்கும். செம்ம எக்ஸ்பீரியன்ஸு. ஆக்சுவலி நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கிற விதம் தான் உங்களை வந்து தொடர்ந்து அடுத்தடுத்த லெவலுக்கு நீங்கள் போயிட்டுருக்கீங்க, உங்களை வளர வச்சுட்ருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ வாழ்த்துக்கள் உங்களுக்கு சார். தேங்க்யூ. அண்ட் இந்த மாதிரி ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் மூவிக்கான பேக் போன் அப்படின்னா எடிட்டர்ஸை வந்து கண்டிப்பாக சொல்லலாம் சார். ஏன்னா அடுத்து என்ன நடக்க போகுதுன்ட்டு ஆடியன்ஸ்க்கு தெரிஞ்சால் கூட அவங்க ஒரு பயத்தோடு என்ன நடக்க போகுதுன்ற டென்ஷனோடு இருக்கணும். என்ன நடக்க போகுதுன்றது தெரியலனா கூட ஒரு பயத்தோடு அவங்க வந்து அந்த படத்தை பார்க்கணும். இதை வந்து எடிட்டர்ஸ் தான் கொண்டு வரணும். ஸோ இந்த படத்துடைய எடிட்டர் பற்றி பொதுவாகவே எல்லா படத்துக்குமே எடிட்டிங் வந்து ரொம்ப முக்கியங்க. ஏன்னா நம்ம கதை எழுதுகிறோம், ஷூட் பண்ணுறோம், எல்லாத்தையும் தாண்டி ஒரு தேர்ட் பெர்ஸ்பெக்டிவாக முத படத்தை பார்க்குறவங்க வந்து எடிட்டர்ஸ் தான். அவங்களோட ஐயில் பார்க்குற படம் தான் மேக்ஸிமம் வந்து நம்ம ரிலீஸ்க்கு இங்கே நம்ம கொண்டு வரோம். என்னோட இப்போ பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இந்த படத்துக்கு பர்டிகுலர் எடிட்டின்றது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமா பட்டுச்சு. ஏன்னா நான் முதல்ல சொல்லும்போது இது ரொம்ப கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான படம். இதில் வந்துட்டு புதுசாக ஒரு விஷயத்தை நம்ம டெலிவரி பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். அப்படின்னும் போது இதில் நிறைய விஷயங்களை வந்து மைண்டுக்குள்ளே எடுத்துகிட்டு, ஏன்னா இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தை விட்டு படம் பார்க்கும்போது உங்களுக்கு படம் பார்த்திங்கன்னா அது வந்து கோர்வையாக புரியும். ஏன்னா ஒவ்வொரு ஷார்ட் இதில் இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அதேமாதிரி நாங்கள் வந்து மல்டி கேமரா வச்சு நிறைய ஷார்ட்ஸ் எடுத்துருந்தோம். ஒவ்வொரு ஷார்ட்டையும் பார்த்து இதை வச்சு கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதத்துக்கு நாங்கள் எடிட்டிங் ப்ராசஸ் மட்டுமே எங்களுக்கு போயிட்டு இருந்துச்சு. அவ்வளோ டிடிஎஸ் ஒர்க்கு. லியோ வந்து சூப்பராக அந்த படத்தை பண்ணி
ஒரு பெரிய பில்லராக எனக்கு இருந்து இந்த படத்தை வந்து டெலிவரி பண்ணியிருக்காப்புல. நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும் எங்கள் எல்லாரோட உழைப்பும் கண்டிப்பாக அதில் தெரியும். அந்த ஒளிப்பதிவாளர் பற்றியும் சொல்லுங்களேன். ஏன்னா நீங்கள் எல்லாருமே வந்து ஒரு போட்டில் தத்தளிச்சிட்டு இருந்தீங்கன்னா அவர் கண்டிப்பாக இன்னொரு போட்டில் கேமரா வச்சு ரொம்ப கண்டிப்பாக கஷ்டப்பட்டுருப்பாரு. நாங்கள் வந்து அன்றைக்கி 3 போட்டில் போயிருந்தோம். ஆக்சுவலாக கோபிட்டு தான் அந்த கதையை முத நான் சொன்னேன். இந்த மாயவன்ற கதையை முத சொல்லும் போதே அவர் வந்து கோபி இந்த மாதிரி கதை பண்ணியிருக்கீங்க, நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்போது கண்டிப்பாக டார்லிங் சூப்பராக கதை இருக்குது, நீங்களே பண்ணுங்கள், நான் கேமரா பண்ணுறேன், சூப்பராக பண்ணலாம் அப்படின்னாரு. சொன்ன மாதிரி இந்த படத்துக்கு நான் சொன்னேன் இந்த படத்துக்கு ஒரு இன்டர்நேஷ்னல் லுக் வேணும். இதோட கலர் டோனில் ஆரம்பித்து இந்த மாதிரி நம்ம வந்து எல்லாமே இதிலேயே ஆரம்பத்துலேருந்து இதே டோன்லேயே தான் நம்ம ட்ராவல் பண்ணணும். காஸ்டியூம்ஸாக இருக்கட்டும், பேக்ரவுண்ட் கலர்ஸாக இருக்கட்டும், எல்லாமே இதே டோனில் தான் எனக்கு வேணும். லைட்டிங் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கங்க அப்படின்னுவாங்க. நாங்கள் முதல்ல உட்காந்து ஒவ்வொரு கேரக்டருக்கும் இந்த மாதிரி தான் இருக்கணும், இந்த டோனில் தான் இந்த படம் ட்ராவல் ஆகணும் அப்படின்றத முதல்ல நாங்கள் வந்து பேசிட்டோம். ஸோ அதை பர்ஃபெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இன்டர்நேஷ்னல் லுக் கொடுத்துருக்காரு படத்துக்கு. எங்கள் கூட சேர்ந்து எல்லா இடத்துக்கும் அலைஞ்சு திரிஞ்சு he gave his 100%. இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுமே முழு உழைப்பு கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக. சார் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த கதையை அதாவது ஒவ்வொரு சீனாக வந்து நலன்குமாரசாமி சார் கிட்ட வந்து சொல்லியிருப்பீங்க. அவர் வந்து எல்லாமே பிடிச்சிருந்ததால தான் அக்செப்ட் பண்ணியிருப்பார். ஓகே நான் ஸ்க்ரீன் பிளே எழுதுறேன் அப்படின்ட்டு. அதில் அவர் வந்து ஓகே இந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருப்பார் இல்லையா? அவருக்கு வந்து டேனியல் பாலாஜி வர்ற சீன்ஸ் எல்லாமே அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவருக்கு டேனியல் பாலாஜி வர சீனும் ஜாக்கி சார் வர சீன் ரொம்பவே அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் சொல்லுவார், இந்த சீன் மட்டும் எனக்கு எடுத்து முதல்ல காமிங்க, ஐ வாண்ட் டு see that சீன் அப்படின்னாரு. படம் முடிச்சுட்டு நான் வந்து நீங்கள் வந்து பாருங்கள் அப்படின்னு, இல்லை நான் படம் பார்க்க மாட்டேன், நான் தேட்டரில் தான் பார்ப்பேன் அப்படின்னாரு. இல்லைங்க நீங்கள் தான் ஸ்கிரிப்ட் எழுதுனீங்க, நீங்கள் வந்து ஒரு என் கூட உட்காந்து பாருங்க அப்படின்னா, இல்லை நான் வந்து அவ்வளோ சீக்கிரம் சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டேன், இப்போ நான் உங்களை குழப்பி விட்டுருவேன், அதனால் வந்து நான் வந்து ஆடியன்ஸோடு நான் வந்து தேட்டரில் அந்த படத்தை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் படம் பார்க்க வர மாட்டேறாரு. இந்த படத்தில் வந்து உங்களுக்கு பிடிச்ச சீன்ஸ்லாம் வந்து நீங்கள் ஷேர் பண்ணீங்க. அண்ட் இந்த படத்தில் இருக்க எல்லா சீன்ஸும் பிடிச்சி போய் இந்த படமே பிடிச்சி போய் மக்கள் வந்து நல்ல வரவேற்பு கொடுத்துருக்காங்க. ஸோ வாழ்த்துக்கள் ஒன்ஸ் அகெயின் உங்கள் டீமுக்கும். அண்டு இந்த படத்துடைய சக்ஸஸ் மீட்டில் நம்ம திரும்பவும் சந்திக்கலாம். அண்ட் உங்களுடைய எல்லா ப்ராஜெக்ட்ஸ்க்குமே வந்து எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் மீட்.